لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு ரபுல் ஆலமீன் இதே போல நாளை மறுமையில் அவனுடைய உயர்தரமான சுவர்க்கங்களில் நம்மை ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய தினம் நாம் பிறர் நலம் நாடுவோம் என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை பார்க்கலாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் அது ஒரு மனிதனை வணக்கங்களோடு மாத்திரம் சுருக்கி கொள்ளாமல், ஒரு மனிதன் அவனுண்டு, அவனுக்கென்று கட்டுப்பாடுகள், அவனுக்கென்று வணக்கங்கள் என்று மாத்திரம் விட்டு விடாமல், ஒரு முஸ்லிம் அடுத்தவர்களுடன் பழகுகின்ற முறைகளையும் அடுத்த அடியார்களுடன் என்ன விதத்தில் அவனுடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும் என்பதையும் நமக்கு பல இடங்களில் போதிப்பதை நமக்கு பார்க்கலாம். ஒரு மனிதன் தான் தொழுகிறேன், தான் நோன்பு பிடிக்கிறேன், தான் ஜக்காத்து கொடுக்கிறேன், தான் ஹஜ்ஜு செய்கிறேன், உம்ரா செய்கிறேன், இதர வணக்கங்களை செய்கிறேன், இதை நான் செய்து விட்டிருக்கிறேன், எனக்கு இது போதும் என்று சொல்லி எந்த ஒரு மனிதனாலும் இருந்து விட முடியாது. யாராக இருந்தாலும் இன்னொரு மனிதருடன் சேர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை வாழுவதை, பிறருடன் சேர்ந்ததாக சமூகம் சார்ந்த வாழ்க்கையை தான் இஸ்லாம் நம் அனைவரிடமிருந்தும் எதிர்பார்க்கிறது என்பதை முதற்கணமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே அடுத்தவர்களுக்கு நலம் நாடுவதும், அடுத்தவர்களுடன் நல்ல விடயங்களில் ஈடுபடுவதும், அவர்களோடு சேர்ந்து பயணிப்பதும் இஸ்லாமிய காரியங்களில் மிகச்சிறந்த காரியங்களாக நமக்கு பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, சிலரை நமக்கு பார்க்க முடியும். சிலர் சொல்லுவார்கள், நான் உண்டு, என் வேலை உண்டு என்று சொல்லுவார்கள். இஸ்லாம் இப்படி ஒரு தியரியை வைத்தது கிடையாது. சிலர் எனக்கு ஏன் வீண்வன்பு, எனக்கு ஒருவருடைய நலவும் தேவை கிடையாது, கெடுதியும் தேவை கிடையாது என்பார்கள். இதுவெல்லாம் உண்மையான முஃமினுக்கு அழகான காரியம் அல்ல. இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய முஃமின், இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய முஸ்லிம் அடுத்தவரோடு அவருடைய எல்லா காரியங்களிலும் சேர்பவராகத்தான் இருப்பார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் மனிதர்களிலேயே மிக சிறந்த மனிதர் யார் என்பதை சொல்லுகின்ற பொழுது சஹீஹுல் முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி, ഖൈറുன் நாஸி அன்ஃபஉஹும் லின்னாஸ், மனிதர்களில் மிகச் சிறந்தவர்கள் மனிதர்களுக்கு பிரயோசனத்தை உண்டுபடுத்தக்கூடியவர்கள் என்பதாக சொன்னார்கள். இன்னொரு செய்தியிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சஹீஹுல் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸ், மனிஸ்ததா மின்கும் ஐயன்ஃபஅ அஹாஹு ஃபல்யஃஅல்ஹு, உங்களில் யாருக்காவது தன்னுடைய சகோதரருக்கு ஏதாவது ஒரு நலவை செய்ய முடியுமாக இருந்தால் அவர் அதை செய்யட்டும் என்றார்கள். அன்பார்ந்தவர்களே, நம்மால் இன்னொருவருக்கு பிரயோசனம் அடைவதைத்தான் இஸ்லாம் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறது. என்னால் எந்த ஒரு லாபமும் ஒருவருக்கு போகவில்லை என்றால் மனிதர்களில் சிறந்தவனாக என்னாலோ உங்களாலோ மாற முடியாது. என்னால் கெடுதி போகக்கூடாது என்று நிறைய பேர் நினைப்போம். அது கட்டாயம். என்னால் எந்த ஒரு தீங்கோ, எந்த ஒரு அநியாயமோ, எந்த ஒரு மோசமான காரியமோ, எந்த மோசமான செயற்பாடோ இன்னொரு சகோதரனுக்கு என்னால் நடக்கக்கூடாது. அது உறவினராக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், அண்டை வீட்டாராக இருக்கலாம், தெரிந்தவராக இருக்கலாம், அல்லது தெரியாதவராக கூட இருக்கலாம். என்னால் எந்த தீங்கும் அவனுக்கு போய் சேரக்கூடாது. இதில் நாம் நிறைய கண்ணும் கருத்துமாக இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், கட்டாயம் இருக்கத்தான் வேண்டும். ஆனால் அதே போல என்னால் ஒரு நலவு அடுத்தவருக்கு நடக்க வேண்டும் என்பதிலும் நாம் கரிசனை காட்ட வேண்டும். என்னால் எந்த லாபமும் ஒருவருக்கு இல்லை என்றால், என்னால் எந்த ஒரு மனிதனும் இதுவரைக்கும் பிரயோசனப்பட்டதே இல்லை என்றால், நாம் எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் சொன்ன அந்த ஹதீஸை விட்டு தூரமாக போய்கொண்டிருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. மனிதர்களில் சிறந்தவர்களாக மாற வேண்டுமா? அன்ஃபஉஹும் லின்னாஸ், மனிதர்களிடத்தில் யார் பிரயோசனம் உள்ளவர்களாக நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள், அவர்கள் தான் முக்கியமானவர்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சொன்ன செய்தியை நமக்கு ஹதீஸிலே பார்க்க முடியும். அல்லாஹ்வின் தூதர் கூட
மார்க்கம் என்றால் என்ன என்று சொல்லுகின்ற பொழுதும் அத்தீனு நசீஹா, மார்க்கம் என்றாலே பிறர் நலம் நாடுவதுதான் என்று சொன்ன செய்தியை நமக்கு பார்க்க முடியும். எனவே நாம் ஹதீத்களை புரட்டி பார்த்தோமாக இருந்தால் நிறைய ஹதீத்துக்கள் அடுத்தவர்களின் நலம் நாடுவதே, வற்புறுத்தி சொல்லுவதே, அடுத்தவர்களின் நலவிலே நாம் ஈடுபடுவதை வலியுறுத்தி நமக்கு சொல்லுவதை நமக்கு அதிகமாகவே பார்க்க முடியும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியிலே சொன்னார்கள், அதாவது லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்ப லி நஃப்ஸி. ஒரு மனிதன் தனக்கு விரும்புவதையே தன் சகோதரனுக்கு விரும்பாத வரைக்கும் உண்மையான முஃமினாக முடியாது. தான் விரும்புவதை, தனக்கு என்ன அவன் நினைக்கிறானோ அதை அடுத்தவருக்கு விரும்ப வேண்டும். தனக்கு ஒரு நலவை நான் எனக்கு விரும்புகிறேனா, அதே நலவை நான் அவனுக்கும் செய்து கொடுக்க வேண்டும். அதே நலவை நான் அவனுக்கும் விரும்ப வேண்டும். எனக்கு நல்ல ஆடை வேண்டும் என்று நான் விரும்புகிறேனா, எனக்கு நல்ல உணவுகள் வேண்டும் என்று நான் விரும்புகிறேனா, எனக்கு நல்ல ஒரு வீடு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேனா, இதே நினைப்பு நம்முடைய அடுத்த சகோதரர்களிடத்திலும் வர வேண்டும். சகோதரர்கள் என்றால் கூட பிறந்தவர்களோ நமக்கு தெரிந்தவர்களோ அல்ல. அல் முஃமினு அல் முஃமினு லில் முஃமினி கல் புன்யான். ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு ஒரு கட்டிடத்தை போல. முஃமின்கள் என்பவர்கள், முஸ்லிம்கள் என்பவர்கள் இஸ்லாத்தின் பார்வையில் சகோதரர்களாக கருதப்படுவார்கள். அல்லாஹ்வின் தூதர் அதனால் தான் சொன்னார்கள், ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு ஒரு கட்டிடத்தை போல, யஷுத்து பஅதுஹும் பஅதா, ஒன்றோடு இணைக்கப்பட்டதை போல. கட்டிடம் என்றால் ஒரு கல் இன்னொரு கல்லோடு இறுகி இருக்கும். ஒரு கட்டிடம் ஒன்றோடொன்று பின்னி பிசைந்திருக்கும். அதே போல ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுடன் இருக்க வேண்டும். ஒரு உண்மையான முஃமின் இன்னொரு உண்மையான ஒரு முஃமினுடன் அப்படித்தான் நடந்து கொள்வான் என்பதை ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நமக்கு பார்க்க முடியும். எனவே இதனால் தான் இஸ்லாம் நிறைய நமக்கு சில கட்டளைகளை விடுகிறது, அதுவெல்லாம் பிறர் நலம் நாடி வைத்திருக்கிறது என்பதை நமக்கு பார்க்கலாம். அடுத்தவர்களுக்கு உபகாரம் செய்வதாக இருக்கலாம், அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதாக இருக்கலாம், தான தர்மங்களை செய்வதாக இருக்கலாம், சதக்காக்களாக இருக்கலாம், ஜக்காத்துகளாக இருக்கலாம், ஏனைய கொடை கொடுக்கக்கூடிய ஏனைய அம்சங்களாக இருக்கலாம். இவைகள் எல்லாமே பிறர் நலத்தோடு இஸ்லாம் நமக்கு வரவேற்கக்கூடிய காரியங்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு செய்தியிலே சொன்னார்கள், மன் நஃப்ஸஸ அன் முஃமினின் குர்பத்தன் மின் குரபித் துன்யா. யாராவது ஒருவர் இந்த உலகத்தில் ஒரே ஒரு முஃமினுடைய ஒரு கஷ்டத்தை நீக்குவாராக இருந்தால், ஒரு முஃமினுடைய, எல்லா முஃமினும் அல்ல, மன் நஃபஸ குர்பத்தன், மன் நஃபஸ அன் முஃமினின், யாராவது ஒருவர் ஒரு முஃமினுடைய ஒரே ஒரு கஷ்டத்தை நீக்குவாராக இருந்தாலும் அல்லாஹு தஆலா அவருடைய மறுமை நாளில் அவருடைய கஷ்டத்தை நீக்குகிறான் என்பதாக சொன்ன செய்தியை நமக்கு ஹதீஸிலே பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர் தொடர்ந்து சொன்னார்கள், ஒமன் யஸ்ஸர அலா முஅஸிரின், யாராவது ஒருவருக்கு தன்னுடைய கஷ்டங்களை இலகுபடுத்தி கொடுப்பாராக இருந்தால், ஒருவர் படக்கூடிய கஷ்டத்தில் ஒரு பங்கை எடுத்து அவர் அதை இலேசிப்படுத்தி கொடுப்பாராக இருந்தால், அல்லாஹு தஆலா மறுமை நாள், இந்த உலகத்திலும் மறுமை நாளிலும் அவருடைய கஷ்டத்தை லேசாக்கி கொடுக்கிறான் சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர். ஒமன் சத்தர முஸ்லிமன், யாராவது ஒருவர் ஒரு முஸ்லிமுடைய குறையை இந்த உலகத்தில் மறைக்கிறாரோ அல்லாஹு தஆலா அவருடைய குறையை இந்த உலகத்திலும் மறுமையிலும் மறைக்கிறான். தொடர்ந்து சொன்னார்கள், வல்லாஹு ஃபீ அவுனில் அப்தி மா கானல் அப்து ஃபீ அவுனி அஹி. ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்கு உதவி செய்கின்ற காலமெல்லாம் அல்லாஹும் அவனுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பான். சுப்ஹானல்லாஹ். சஹீஹுல் முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி. அன்பார்ந்தவர்களே, அடுத்தவர்களின் நலத்தில் நாம் பங்கேற்கின்ற பொழுது, அடுத்தவர்களுக்கு நலவு செய்வதில் நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்கின்ற பொழுது, அடுத்தவர்களோடு நாம் நல்ல முறையில் நடந்து கொள்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா நமக்கு இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி நம்முடைய கஷ்டங்களையும் நம்முடைய தேவைகளையும் நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹு தஆலா நிறைவேற்றி தந்து கொண்டே இருப்பான். அல்லாஹுடைய உதவி நமக்கு வேண்டுமாக இருந்தால், அல்லாஹ் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமா, நாம் கட்டாயம் அடுத்த
முஃமின்களுடைய அந்த உதவிக்கரம் நீட்டுவதில் நாம் கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். உதவிக்கரம் நீட்டுவது என்றால் துஆ கேட்பதும் உதவிக்கரம் நீட்டுவதுதான். அவருக்கு தேவையானதை செய்து கொடுப்பதும் உதவிக்கரம் நீட்டுவதுதான். ஒருவருக்கு உபதேசம் தான் செய்யப்பட வேண்டும். அவருக்கு உபதேசம் செய்வதாக இருந்தாலும் அதுவும் உதவியாகத்தான் வரும். ஒரு மனிதனுக்கு என்னென்ன வழிகளில் எல்லாம் உதவி செய்ய முடியுமோ அந்த முறையிலெல்லாம் உதவி செய்வதற்குரிய முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். என்னால் யாரும் பிரயோசனப்பட்டில்லை என்றிருந்தால் அல்லாஹ் என்னையும் உங்களையும் அந்த நிலைமையிலிருந்து பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, என்னால் ஒரு மனிதனையாவது பிரயோசனப்படக்கூடிய விதத்தில் நானும் நீங்களும் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி. அல்லாஹ்வின் தூதரை பொறுத்தவரையில் எல்லா விதத்திலும் பிறர் நலம் நாடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். சதக்கா கொடுப்பதாக இருக்கலாம், ஏனைய உபகாரங்களை செய்து கொடுப்பதாக இருக்கலாம், கஷ்டங்களை நீக்குவதாக இருக்கலாம், பிறருக்காக வேண்டி துஆ கேட்பதாக இருக்கலாம். இன்னொரு பல முறைகளில் அல்லாஹ்வின் தூதர் பலருக்கும் பிரயோசனம் உள்ள வரையில் நடந்து கொண்டார்கள் என்பதை பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர் கொடை கொடுப்பது என்று வந்தாலும் அதிகமாக கொடுப்பார்கள். அஜ்வதன் நாசிபில் ஹைர், நலவிலே அதிகம் கொடை கொடுக்கக்கூடியவராக அல்லாஹ்வின் தூதர் இருந்தார்கள் என்ற செய்தியும் சஹீஹுல் புகாரி போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கலாம். எனவே அன்பார்ந்தவர்களே, அடுத்தவர்களுடைய நலம் நாடுவதில் நானும் நீங்களும் கரிசனை செலுத்த வேண்டும். அதே போல எப்படி நாம் அவர்களுக்கு நல்ல காரியங்கள் செய்கிறோமோ அதே போல அடுத்தவர்களை ஏமாற்றுவது, பொய் சொல்லுவது, அவர்களை குத்தி காட்டுவது, துரோகம் செய்வது, மோசடி செய்வது, வியாபாரத்தில் ஒருவருக்கொருவர் வியாபார பொருட்களை மறைத்து விற்பது, விலை கூட்டி விற்பது போன்று இஸ்லாம் தடுக்கக்கூடிய காரியங்கள், பிறருக்கு மோசமான அதாவது நலவுக்கு எதிர்ப்புறமாக கெடுதிகளை உண்டுபடுத்தக்கூடிய அத்தனை காரியத்தில் இருந்தும் நம்மை தூரப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்கு கெடுதிகளை விளைவிப்பானாக இருந்தால் அந்த மனிதன் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ்வை மன்னிக்க மாட்டான். அது பெரும் பாவமாக இஸ்லாம் கருதுகிறது. எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தவர்களுடைய நலனை கருதி அடுத்தவருக்கு நலவுகளை செய்யக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். பெண்களோ ஆண்களோ சிறியவர்களோ தன்னால் அடுத்தவர்களுக்கு என்ன செய்யலாம் என்பதை யோசித்து, நம்மால் என்ன செய்தால் அடுத்த இன்னொருவர் பிரயோசனப்படுவார் என்பதை யோசித்து நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சில காரியங்களை யாவது செய்து மனிதர்களில் சிறந்தவர்களாக ஆகுவதற்கும் நல்ல பல நன்மைகளை நல்ல பல கூலிகளை பெற்றுக் கொள்வதற்கும் முயற்சி செய்வோமாக. அல்லாஹு தாலா நம் அனைவரையும் அடுத்தவர்களுக்கு பிரயோசனப்படக்கூடியவர்களாகவும் நாளை மறுமையில் நிறைய நன்மைகளை பெற்று அல்லாஹுடைய அருள்களை பெறக்கூடியவர்களாகவும் ஆக்குவானாக. இவ்வளவு நேரம் நமது சிந்தனைக்கு விருந்தளித்த ஷேக் அவர்கள்